안녕하세요. வெல்கம் பேக் டு சேனல் டேலிக்ஸ் எஃப்எஃப்என். நான் உங்கள் டேலிக்ஸ் பேசுகிறேன்டா. ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கிம் தயாங்ஸ் வைஃப் ஒன் ஷாட்டோட ஸ்பெஷல் பார்ட். இது வந்துட்டு ரெக்வெஸ்டட் ஸ்பெஷல் பார்ட் தான். இதை வந்துட்டு அன்றைக்கி நான் யாருக்கு பர்த்டே விஷ் பண்ணேனோ அது என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டால். அவள் பேர் பிரியோ அண்ட் அவளை செல்லமாக அப்படி தான் நாங்கள் கூப்பிடுவோம். அவள் ரியல் நேம் பிரியா, பட் பிரியோ இது தான் நல்லா இருக்கும், க்யூட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்டு நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ஷாட் போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஸ்பெஷல் பாட்டை பாருங்கள், அப்போ தான் புரியும். அண்ட் ஒரு சின்ன திருத்தம், ஏன்னா போன வாட்டி வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், ஆக்சுவலி ஜங்குக்கு வந்துட்டு தேயாங்கோட தம்பி கிடையாது, உங்களோட தம்பி. சரியா, உங்களோட தம்பி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில, பட் கொண்டு போகிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போவேன். ஓகே வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் யூஸ் யூர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் டூ. ஹெட்ஃபோன்ஸ் வேணுனாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா எப்போ நான் ஹாட் ஸ்டாண்ட் சொல்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஓகேடா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இப்போ ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் அப்படின்னா, மார்னிங் ஒரு பேபி அழகாக வந்து தொங்கிட்டுருக்காங்க. அந்த பேபி கூட வந்துட்டு, அதாவது அந்த பேபிக்கு சைடில் 2 பேர் படுத்திருக்காங்க. ஒன்று வந்துட்டு நீங்கள், இன்னொன்று வந்துட்டு தேயாங்கடா, ஓகேவா? நீங்களும் தேயாங்கும் உங்கள் பேபிக்கு சைடில் படுத்துருக்கீங்க. உங்கள் பேபி வந்து சென்ட்ரலில் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. உங்கள் பேபி உடனே திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு எந்திரிக்கிறீங்க. ஸோ இவ அழுக ஆரம்பிச்சிட்டாளா, குட் மார்னிங் என்னை எழுப்பி விட்டுடியா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சிட்ருக்கீங்க. அதாவது உங்கள் குழந்தைய கொஞ்சிட்ருக்கீங்க. இப்போ தேவங்க அதே மாதிரி தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு உங்ககிட்ட வந்துட்டு நான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னது நான் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தேவங்க ஒன்றே, ஏன் உன் குழந்தைய தானே கொஞ்சிற, நானும் இருக்கேன் உன் புருஷன் அப்படின்னு வந்துட்டு தேயாங்க வந்து சொல்லி காட்டுறாரு. உங்களுக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு சிரிப்பாக வருது. நீங்கள் சிரிக்கிறீங்க. தேயாங்க என்ன ஆச்சு உனக்கு, நீ இன்னும் குழந்தை கிடையாது, இப்போ கிளம்போ, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு தேயாங்க துரத்தி விடுறீங்க. ஸோ தேயாங்க வந்துட்டு போகிறேன் என்ன பண்ணுறது, அந்த குழந்த வந்தோடனே என்னை சுத்தமாக கண்டுக்கிறது இல்லைல்ல, போகிறேன் ஏன்னா என்ன வந்துச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க பாட்டுக்கு டவலை எடுத்துகிட்டு போயிட்டாரு. போய் அவர் வந்து ஷவர் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் உடனே வந்துட்டு ஆக்சுவலி உங்களுக்கு பேபிக்கு வந்து 3 months தான் ஆகுது. ஸோ உங்கள் பேபிக்கு வந்துட்டு எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஃபீட் பண்ணி திருப்பி தூங்க வச்சுருவீங்க. ஸோ அதே மாதிரி இப்போவும் பண்ணுறீங்க. ஸோ பேபி வந்துட்டு தூங்கிடுறாங்க. அண்டு நீங்கள் வந்துட்டு இப்போ பெட்டில் படுக்க வைக்கல. ஸோ இப்போ கொண்டு போய்ட்டு அது அந்த தொட்டில்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் படுக்க வச்சுட்டீங்க. ஸோ வந்துட்டு பேபி வந்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆட்டி விட்டுட்ருக்கீங்க. ஆட்டி விட்டால் தானே தூங்குவாங்க குழந்தைங்க. ஸோ ஆட்டி விட்டுட்ருக்கீங்க. அண்டு இப்போ தேயாங்க அப்படியே வந்துட்டு வராரு வெளியே. அதாவது அவர் டவலோடு தான் வந்திருப்பார், ஏன்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டார். ஸோ டவலோடு தான் வந்திருப்பார். இப்போ தேயாங்க வந்துட்டு ஆஃபீஸ் ட்ரெஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே இருக்க தேயாங் பெட்டில் அப்படின்னு சொன்னோடனே, ஏன்டி என்னடி பண்ணுறேன், இன்னமாடி அவளை தூங்க வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குழந்தை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு நேற்றுலேருந்து சரி சண்டை 2 பேரும். தேயாங்க வந்துட்டு அவரை வந்துட்டு கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாரு. அந்த குழந்தைய மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, குழந்த முக்கியம் தேயாங், குழந்த முக்கியம், நீ வந்துட்டு பெரியவன், நீ ஒன்றும் குழந்த இல்லை இன்னும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் கான்வர்சேஷன், அதாவது குழந்தைய வச்சு வந்துட்டு நல்லா வந்து சண்டை போட்டிருப்பீங்க. அதில் வந்துட்டு உங்களை விட மோசமாக சண்டை போடுறது தேயாங்கு, ஓகேவா? ஏன்னா வந்துட்டு அவருக்கு ஓவராக ஜெலஸ் ஆகலாம். ஸோ ஜெலஸ் ஆக அவருக்கு வந்துட்டு சரி டென்ஷன் ஆகிடுச்சான். ஸோ அதனால் தேயாங்க வந்துட்டு இப்படி பண்ணுறாரு, ஓகேவா?
அண்ட் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சு சொல்லலாம். அண்ட் யார் நேற்று சண்டை போடுறது, அவங்களுக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. பற்றியா கடுப்பாயிட்டு ஏன் ஓவராக பண்ணுறடி, அந்த குழந்தைய மட்டும் கண்டுக்கிறேன். எனக்கு ஒரு மார்னிங் கிஸ் கூட இந்த 3 monthஸில் கிடையாது. ஒரு மார்னிங் கிஸ் இல்லை, ஒரு குட் நைட் கிஸ் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு தேங்க வந்துட்டு கேட்குறாரு. நீ லிப்ஸில் கொடுக்கலனாலும் பரவாயில்லடி, அட்லீஸ்ட் சீக்ஸ்லையாவது கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தேங்க பாவமாக கேட்கும்போது நீங்கள் உனக்கு இதெல்லாம் வந்துட்டு தேவை இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி தேங்க தள்ளி விட்டு அத்தை ஏதோ வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. எங்கள் அம்மா கூப்பிடலனாலும் இவ கூப்பிட்ட மாதிரி தான் போவா, இவளை பற்றி எனக்கு தெரியுமே அப்படின்னு வந்து இப்போ தேங்க சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்போவுமே தான் இப்படி தான் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் அத்தை கூப்பிட்ருக்கவே மாட்டாங்க, அதாவது தேங்கோட அம்மா அவங்க கூப்பிட்ருக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் இதோ வரேன் அத்தை இதோ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஏன்னா வந்துட்டு தேங்க இதில் நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவர்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஸோ தேங்க வந்துட்டு பார்க்குறாரு, போய் தொலையட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. ஏன்னா வந்துட்டு அவர் எப்போ பிடிச்சி நிற்க வச்சு 1/2 மணி நேரம் வந்துட்டு நிற்க வச்சிட்ருப்பாரு. அப்போ வந்துட்டு அந்த குழந்தை அழுது அதையும் கெடுத்து விட்ரும். ஸோ அதனால் வந்துட்டு தேங்க கடுப்பான உடனே வந்துட்டு அவர் விட்டுட்டார் உங்களை. ஸோ நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி விட்டோடனே நீங்கள் கீழே வந்துட்டு அத்தை என்னத்தை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு வாம்மா ஏன் வா என்னம்மா பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள்கிட்ட இன்றைக்கி டின்னர் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு உங்கள் அத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் அண்ட் டின்னர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. அண்ட் ஸோ அதனால் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு இந்த வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு செஞ்சிட்ருக்கீங்க. அண்ட் இப்போ தேங்க உடனே வந்துட்டு வயன் எங்கடி இருக்க அப்படின்ற மாதிரி மேலேருந்து கத்துறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவர் இது கூப்பிட்றாரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே வந்துட்டு தேங்கு நின்றுட்டு டை கட்டி விட்றி ரெடி பண்ணுற அதை எடுத்துகிட்டு வாடி அப்படின்ற மாதிரி ஒன்று நான் சொல்கிறாரு உங்ககிட்ட. ஸோ நீங்கள் கடுப்பாயிட்டீங்க தேங்க மேலே. அவரோட ஷர்ட்டு நீங்கள் தான் போட்டு விட்றீங்க, அவருக்கு டை நீங்கள் தான் கட்டி விட்றீங்க, அவரோட ஓவர் கோட் வரைக்கும் நீங்கள் தான் போட்டு விட்றீங்க. ஸோ வந்துட்டு ஏன் கடுப்பாயிட்டு வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஓவர் டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேங்க திருப்பி விட்டு டை கட்டுறேன்ற பேரில் கழுத்தை நெருக்கவே போயிட்டீங்க. ஸோ தேங்க வந்துட்டு உடனே வந்துட்டு சொல்கிறாரு, கொன்றாத சரி இப்போ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தானே என் புருஷன் தேங்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும்போது என்னடி பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன பேசுகிறேன் கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க தேங்க கூட. காலையிலே ஒரு க்யூட்டான ஃபைட் அங்கே நடக்குது. இப்போ திருப்பி தேங்க கேட்குறாரு நீ யார் வயன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு பேபி வாய்ஸில் உடனே நான் வந்துட்டு கிம் தேங்ஸ் வைஃப் எப்போவுமே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சொன்ன உடனே தேங்க வந்துட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு, நீங்களும் வந்து சீக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அதாவது லைட்டான பெக்கு. ஓகேவா? இதே மாதிரி வந்துட்டு 2 பேரும் பண்ணிட்டு இந்த இவ்வளோ நேரம் சண்டை போடுறதுல குழந்தைக்கே சவுண்டி கேட்டு முழிச்சிருச்சு. ஓகேவா? ஏன்னா குழந்தைல அவள் முழிக்க தானே செய்யும். ஸோ அதனால் குழந்தை முழிச்சு அழுகையே ஆரம்பிச்சிட்டா. இந்த தேங்க போயிட்டு இப்போ நீ தான் அவளை சமாதானப்படுத்துகிற, எனக்குலாம் தெரியாது, டெய்லி நான் போய் சமாதானப்படுத்திகிட்ருக்கேன். இன்னைக்கு அப்பா தானே நீ, அந்த குழந்தைக்கு அப்பா தானே, போ அப்படின்னு வந்து நீங்கள் துரத்தி விடுறீங்க. ஸோ தேங்க ஒன்று ஏனே இதே தான் டெய்லி சொல்கிறேன், டெய்லி இதே மாதிரி நடக்குது, நான் டெய்லி அவளை போய் நான் கொஞ்சிறேன், அவள் என்ன இருந்தாலும் என் பொண்ணாக இருந்தாலும் சரி அவன் என் ப்ளேஸை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தேங்க திட்டிகிட்டு இருக்காருங்களே. அண்ட் வந்துட்டு நீங்கள் உடனே வந்துட்டு உங்கள் தம்பி வந்துட்டு இப்போ ஃபோன் அடிக்கிறாரு. அதாவது யார், நம்ம ஜங்குக்கு. ஓகேவா? ஜங்குக்கு ஃபோன் அடிச்சு அக்கா என் மருமக எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கேட்குறாரு.
போச்சு. உங்களுக்கெல்லாம் சிரிப்பு தாங்கலை. ஜங்குக்கை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா வீடியோ கால் வந்திருப்பாரு. "அக்கா இப்போ ஏன்க்கா சிரிக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, உன் மருமக தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் பேக் கேமரா போட்டுட்டு வீடியோ காலை காமிக்கிறீங்க. ஸோ தேங்காய் தூக்கி வச்சுட்டு சிரிப்பேற்றி விட்டுட்ருக்காரு குழந்தைக்கு. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கும் சிரிக்கிறாரு. ஸோ அங்கே பாரு, "அக்கா அக்கா அக்கா இங்கே பாருக்கா, இங்கே பாரு" அப்படின்ற மாதிரி. அதாவது இப்போ ஜங்குக் வீட்லேயும் ஒரு குழந்தை வரப்போகிறது இல்லையா? நம்ம அப்படி தான் ஸ்டோரி கொண்டு போகிறோம். அப்படி தான் ஓகேவா? ஜங்குக் வீட்டில் ஒரு குழந்தை வரப்போகுது கைஸ். அதை பற்றி அவர் வந்துட்டு இப்போ சொல்கிறாரு. அதாவது அவங்க ஒய்ஃபை பற்றி இப்போ சொல்கிறாரு. "அக்கா அவள் 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காக்கா. எனக்கே ஷாக்கு. எப்போனே தெரிலக்கா. அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு காட்டியிருக்காங்கக்கா" அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜங்குக் வந்து சொல்கிறாரு. "டேய் எப்பட்றா எப்படா?" அப்படின்னு மாதிரி கேட்கும். "அக்கா எனக்கே இன்றைக்கி தான் விஷயம் தெரியும். நீ வேற ஏன்ற? நான் பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமா வெளியே போயிட்டேன். மாமா கூட போயிருப்பாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி" அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக்கு வந்துட்டு தேங்காய் கூத்து விடுறாரு. ஏன்னா தேங்காய் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்லாம் சொல்லியிருக்க மாட்டார். எங்கேயோ வெளியே போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். எது ஒரு 2 டிஷர்ட்டு 2 பேண்ட்டு இதை மட்டும் தூக்கி போட்டு கிளம்பியிருப்பார் சூட்கேஸில். ஸோ நீங்கள் தேங்காய் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. தேங்காய் போச்சு, மாட்டி விட்டான் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. சரி, மாட்டி விட்டான் மச்சான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஜங்குக்கு இன்னொரு மேட்ரு சொல்கிறாரு. "அக்கா அந்த ஒரு வாரம் ட்ரிப்பு நானும் கூட போனேன்" அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஜங்குக்கு இழுக்கிறாரு. சொன்ன உடனே வந்துட்டு நீங்கள் தேங்கையும் ஜங்குக்கையும் மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கிற வீடியோ காலில் இருக்கிற ஜங்குக்கையும் உங்கள் பக்கத்துலேயே இருக்க உங்கள் புருஷன் தேங்கையும் பார்த்துட்ருக்கீங்க. மாற்றி மாற்றி 2 பேரும் வந்துட்டு பயந்துட்டே உங்ககிட்ட நடுங்கி பேசுகிறாங்க. ஏன்னா நீங்கள் திட்டுவீங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். எக்ஸாக்ட்லி நீங்கள் திட்டுவீங்க. அதாவது 1 வீக் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் எங்கேயாவது ஊர் சுற்றிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அதாவது 2 டிஷர்ட்டு 2 பேண்ட் எடுத்து போடும்போதே வந்துட்டு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவும் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். ஸோ ஃபைனல் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுனால ஃபோனை கட் பண்ணுறா தம்பி, நான் ஃபியூ மினிட்ஸில் அக்கா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வச்சிடுறீங்க. அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் விட்டுட்டு, அதாவது இங்கே விட்டுட்டு நம்ம ஜங்குக் சைட் போய் பார்க்கலாம். இப்போ ஜங்குக்கோட ஒய்ஃப் வந்துட்டு, "ஜங்குக் என்னது இது திருப்பம் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஊர் சுற்ற தான் போயிருக்கா, அதுவும் யார் கூட? என்னோடய அண்ணன் கூடயே" அப்படின்ற மாதிரி அவங்க சண்டை போடுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஃபேமிலி ரிலேஷனாக மாறிட்டீங்க. ஸோ அதாவது தேங்காயோட தங்கச்சியை ஜங்குக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க, உங்களை தேங்காய் கட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது தாண்டா சீனு. அண்டு இப்போ வந்துட்டு அவங்க திட்டி அடித்து சரியான சண்டை போகுது. இந்த பக்கம் வந்துட்டு பார்த்துடலாம். நம்ம தேங்காயும் ஒயின் வந்துட்டு உடனே வந்துட்டு, அதாவது நீங்கள் வந்துட்டு தேங்காய்கிட்ட போயிட்டு திருந்தவே மாட்டலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் எப்போல்லாம் வந்துட்டு ஏதாவது உங்கள் வீட்டில் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு தேங்காய் போவார். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு வாட்டி உங்களையும் கூப்பிட்டு போயிருப்பார். பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஊர் சுற்றி காட்டிருப்பார். ஸோ அதை தான் வந்துட்டு நீங்கள் திட்டுறீங்க. ஏன்னா வந்துட்டு தேங்காய் வந்துட்டு அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட்லி டென்ஷனும் ஆகுது, அட் த சேம் டைம் நல்லாவும் போகுது உங்கள் லைஃபு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட உங்கள் குழந்தைங்க 2 பேருக்கும், அதாவது ஜங்குக் குழந்தலாம் பிறந்துச்சு. ஜங்குக்கோட பையனுக்கு வந்துட்டு இப்போது வந்துட்டு கரண்ட்டாக சாரி கைஸ், ஒரு விஷயத்த வந்துட்டேன் கைஸ். ஏன்னா போன வாட்டி சொல்லியிருப்பேன் ஜங்குக்கு குழந்த பிறந்துருச்சு, அது ஒரு பையன்ட்டு. மன்னிச்சிருங்க. சரி கண்டுக்காதீங்க. அந்த பிஸ்னஸ் ட்ரிப் மேட்டர்லாம் வச்சுக்கலாம். இந்த ப்ரெக்னென்ட்டு அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? இருக்கு கைஸ், மறந்துட்டேன். நான் தான் ஸ்டோரி தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஜங்குக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான். இது செகண்ட் டைம். ஓகேவா? இப்படியே இருக்கட்டும் ஸ்டோரி, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நான் வேறு லூசுத்தனமாக ஏதாவது கிறுக்குத்தனமாக ஸ்டோரி சொல்லிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்பிட்டேன் நானும் பாதியில். ஓகேவா?
ஓகே. இப்போ ஜங்குக்கோட பையனுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 இயர்ஸு. உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஜங்குக்கோட பையனை வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு சம்மந்தம் பண்ணுறாங்களாம். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு பொண்ணு கேட்குறாராம். எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் வந்துட்டு தேயாங்கு அவங்க தங்கச்சி நீங்கள் 3 பேரும் பார்க்குறீங்க ஜங்குக்கை. அப்புறம் வந்துட்டு உங்கள் மாமா, உங்கள் அத்தை, உங்கள் மாமா, அதாவது தேயாங்கோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அப்பா அம்மா இப்போ அங்கே தான் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்துட்டு தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லி தட்டை மாற்றுறாரு. இங்கே எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. அக்கா வாங்குக்கா, மாமா வாங்குங்க மாமா, டே மச்சான் நீயாடா பேசுகிறது அப்படின்ற மாதிரி தேயாங் கேட்குறாரு. ஏன்னா வந்துட்டு தேயாங் வந்துட்டு இப்படிலாம் ஜங்குக் பண்ணுவார் அப்படின்லாம் நினைக்கல. ஏன்னா வந்துட்டு அவர் சும்மா தான் சொல்கிறாரு, விளையாட்டுக்கு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க வீட்டில் எல்லோரும். ஃபன்னான டாக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. அப்புறமா வந்துட்டு கடைசியில் இது உண்மையிலே ஜங்குக் வந்துட்டு இதை கேட்குறாரு அப்படின்னு தெரிய வரைக்கும் யாருக்கும் தெரில. இப்போ கூட சும்மா தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஸோ அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக் வந்துட்டு பொண்ணுலாம் கேட்டு போயிருப்பார். இதெல்லாமே ஃப்ளாஷ்பேக். இதுக்கப்புறம் ஒரு 12 இயர்ஸ் ஆகும், ஒரு 13 இயர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்போ அதாவது ஜங்குக்கோட பையனும் உங்களோட பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. அதாவது 2 பேரும் அத்தை பசங்க இல்லையா. ஜங்குக் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு மாமா இல்லையா. சரி, ஜங்குக்கோட பையன் வந்துட்டு உங்களுக்கு குழப்புறேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஜங்குக்கோட பையன் பேர் வந்துட்டு யூன்ஜின். அண்ட் இங்கே உங்கள் பொண்ணு பேர் என்னென்னா ஸ்டார். 2 பேருமே இப்படி தான். 2 பேரும் வந்துட்டு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியில் லவ்வர்ஸ் தான். இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உங்கள் பிளான். இப்போ வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு அவர் வீட்டிலேருந்து பொண்ணு கேட்கவே வந்துட்டார் திருப்போம். ஸோ பொண்ணு கேட்டுட்ருக்காங்க. அண்ட் இப்போ வந்துட்டு தேயாங் வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாரு, நீ யார்? கிம் தேயாங்ஸ் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் திருப்பவும் சொல்கிறீங்க. ஸோ தேயாங்கு குஷி ஆகிடுது. இதே சொல்லும் போது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு தேயாங் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலி ஃபீல் போயிடுவார். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கும் பிடிக்கும், தேயாங்கும் பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு 2 பேருமே இப்படி தான் அடிக்கடிக்கு வந்து கேட்பீங்க இல்லையா. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி கேட்டிருப்பேன், நீ யார் கிம் தேயாங்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறத. அண்ட் இப்போ வந்துட்டு உங்கள் பசங்க, அதாவது ஜங்குக்கோட பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் வந்துட்டு கல்யாணம். ஸோ உங்கள் கல்யாணம் நடக்குது. தேயாங் வந்துட்டு உங்கள் பொண்ணோட கையை வந்துட்டு பிடிச்சிட்டு அப்படியே வந்து சர்ச்சில் வாக் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு ஜங்குக்கோட பையன் அதாவது யோன்ஜின் கிட்டே கொடுக்குறாரு ஸ்டாரை. ஓகேவா. கொடுத்தோடனே அங்கே 2 பேரும் ரிங்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அங்கே ஒரு பெரிய கல்யாணமே நடக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா அங்கே ஃபாதர் வந்துட்டு கிஸ் பண்ணிக்கோங்கன்றாரு. இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே தேயாங்கும் அங்கே ஜங்குக்கும் 2 பேரும் அவங்க ஒய்ஃப், அதாவது உங்களையும் தேயாங்கோட தங்கச்சி இருப்பாங்க இல்லையா ஜங்குக்கோட ஒய்ஃபாக. ஸோ அவங்களையும் 2 பேரும் அட் அ டைமில் கிஸ் பண்ணுறீங்க. அண்ட் இது வந்துட்டு ஷாக்காக 2 பேர் ஒய்ஃபும், அதாவது ஜங்குக்கோட ஒய்ஃபும் சரி, தேயாங்கோட ஒய்ஃபும் சரி, அதாவது தேயாங்கோட ஒய்ஃப் நீங்கள் தானே, எல்லோரும் ஷாக்காக பார்க்குறீங்க. அண்ட் அங்கே இருக்க சர்ச்சே சைலண்ட் ஆகிடுச்சு. அதாவது உங்கள் பசங்க கிஸ் பண்ணல, நீங்கள் தான் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அங்கே இருக்கிறதே வந்துட்டு ஃபன்னான திங்க். அண்டு ஓகே. அண்ட் இப்போ வந்துட்டு தேயாங் உங்களை பார்த்துட்டு, அதாவது உங்களோட ஹெட்டையும் அவரோட ஹெட்டையும் டச் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்போ தேயாங் பார்த்துட்டு, நீ யார்? கிம் தேயாங்ஸ் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. திருப்பவும் நீ யாருன்னு கேட்கும்போது அதே சொல்கிறீங்க. ஸோ திருப்ப வந்துட்டு தேயாங் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் ஹாப்பி என்டிங்டா. இதோட இந்த ஒன் சாட் இங்கே முடியுது. அண்ட் இதுக்கு மேலேயும் ஸ்பெஷல் பார்ட் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நானே ஆச்சரியமாக இதெல்லாம் போட்டிருக்கேன். எனக்கும் தெரில எப்படி ஸ்டோரி போச்சுன்ட்டு, பட் நல்லா தான் இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் தென் ஸ்டே டியூன், யூ வாட்சிங் டெய்லிக்ஸ் எஃப்எஃப். அண்ட் நான் உங்கள் டெய்லிக்ஸ் பேசுகிறேன். அண்ட் எப்படி இருந்தாலும் இதோட வீடியோஸ் ரொம்ப டிலேவாக வருது. அதுக்கு எல்லோரும் என்னை மன்னிச்சு. ஏன்னா வந்துட்டு எனக்கு இப்போ எக்ஸாம்ஸ் வரப்போகுது இந்த மந்த்து. ஸோ ஐ எம் ஸோ பிஸிப்பா. எனக்கே இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம் கிடச்சிது. ஸோ நான் அதனால தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஓகேவா. கூடிய விரைவில் எல்லா வீடியோஸையும் போட்டுடுறேன். ஓகேவா. ஸ்டே டியூன், யூ வாட்சிங் டெய்லிக்ஸ் எஃப்எஃப். அண்ட் நான் உங்கள் டெய்லிக்ஸ் பேசுகிறேன்டா. என்னடா திருப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஏன்னா வந்துட்டு
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஆஃப் த பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனும் சும்மா தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரியோ உனக்காக நான் ஸ்பெஷல் பாட்டும் போட்டுட்டேன். ஓகேவா? எனக்கு இன்னும் நிறைய பெண்டிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் நான் இன்னும் வந்துட்டு ரெக்வஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேடா, அன்யா பாய் சராங்கியோ. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப அதையாக சொல்லுவேன். அண்ட் லவ் யூ ஆல் பேப்ஸ். டாடா. ஸ்டே டியூன். யூ வாட்சிங் டேலிக்ஸ் எஃப்எஃப். அண்ட் நான் உங்கள் டேலிக்ஸ் பேசுகிறேன். டாடா. லவ் யூ ஆல் பேப்ஸ். சராங்கியோ. அண்ட்